இந்த மீனாட்சி பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சிக்கிட்டா அப்புறம் பார்த்தா அடி வயிறு வலிக்குது. அப்புறம் டைமை பார்க்குற அப்புறம் ரெடி ஆகிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் எங்கடின்னு கேட்குறாங்க. பேக்கில் இருக்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நினைப்பு வருது, பேக்கில் பேட் இருக்கேன்ட்டு அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. அப்படியே வயசு கொண்டா போல இருக்குன்னு ஒரு ரூமில் போட்டு அடிச்சிடுறாங்க. அப்புறம் போயிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பார்த்தீங்களா இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான்னு, எல்லாம் இந்த கேள்வியால தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னால் ஒன்றும் கிடையாதுடி, உன்னால தான், வயசுக்கு வந்ததும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு சொல்கிறேன், உன்னால தாண்டி அப்படின்றா. அப்புறம் இந்த பொண்ணு அழுதுட்டே கேட்குறா, அம்மா ப்ளீஸ் மஸ் நான் ஸ்கூலுக்கு போகணும், ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றா. அதெல்லாம் போகக்கூடாதுன்னுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் பூசி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா, இன்னைக்கு நீ விட்டுட்டீன்னா அவள் தாண்டி அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பாட்ட கேட்குறா, அவங்க அப்பா நீ போய் உங்க அம்மாட்ட கேளு அப்படின்றாரு. அவங்க அம்மா சின்ன பொண்ணு அப்படி தான் கேட்பான்னிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் என்ன பண்ணிடுறான்னா பேகை மாட்டிக்கின்னு அங்கே ஏறி மாட்டிட்டு அவங்க போயிட்டு இருக்கா. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அவங்க அம்மா வந்து, அம்மா உன்ன மாதிரி ஒரு மோசமான அம்மாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றா. அவங்க அம்மா இந்த மாதிரி என்ன எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க, இந்த மாதிரி மஞ்சள் நீர் விழா பண்ணாமல் உனக்கும் அந்த பேர் வரக்கூடாதுன்னுறாங்க. அப்புறம் அவளும் என்ன பண்ணிடுறா, எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்புறம் அவங்க டீச்சரும் வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி அவளோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மா இனிமேல் யாருமே கேவலமாக பேசக்கூடாது, ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு